விசுவாசம் என்பது அறிவிக்கப்பட வேண்டும். விசுவாசம் என்பது பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்ப நீங்களும் நானும் கிருபாசன தண்டைக்கு எப்படி வரலாம்னு சொல்றாருன்னா, தைரியமாய் வரக்கூடவும் என்று சொல்லுகிறார். பாவி அப்படின்ற எண்ணத்தை முதல்ல தூக்கி வெளியே போட்டு, பாவிகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாருன்னா முதல்ல நீங்க சொல்லணும், நான் பாவியே கிடையாது, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். அவ்விசுவாசத்தினாலதான் நம்ம மிஸ் பண்றோம். நிறைய நம்மளை பயப்படுத்தி, உனக்கு இது நடக்காது, அது நடக்காது, உன்னால முடியாது, உனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரு, நீ இதை பண்ணியிருக்கிற, அதை பண்ணியிருக்க, அல்லது உனக்கு விரோதமா ஏதோ பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறது விட்டுட்டு, என் பாவங்களை மன்னித்து ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஜெபிக்க போகிறேன், விசுவாசம் உள்ளவனாய் நான் ஜெபிக்க போகிறேன். Pray with faith. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபியுங்கள். அதாவது தம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சில வசனங்களெல்லாம் எடுத்துட்டு இப்ப நான் பிராக்டிக்கலா சில கேள்வியை கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இது வரைக்கும் நான் பண்ண பாவம் எல்லாமே நான் அறிக்கை செஞ்சுட்டேன்னு சொல்றவங்க இதுக்கு பண்ணல. நான் பண்ண பாவம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றவங்க ஞாபகமும் இல்லை, அறிக்கையும் செய்யல. இது வரைக்கும் யாராவது ஒண்ணு மிஸ் பண்ணாம அறிக்கை செஞ்சுட்டாங்களா? எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. அறிக்கை செஞ்சாதான் கர்த்தர் மன்னிப்பார்னா அப்ப எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அப்ப ஒண்ணு விட்டாலும் நான் அவங்க மிஸ் ஆகுறேன்ல. அப்ப ஏன் அறிக்கையை வச்சு ஆண்டவர் மன்னிக்கல? அவருடைய உண்மை நிமித்தம் கர்த்தர் என்னை மன்னிக்கிறார். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நான் எழுதுகிறேன். In his name I receive forgiveness. தேவ பிள்ளைகள் முதல்ல மன்னிப்பை பெற பழகுங்கள், மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள், மன்னிப்பை ரிசீவ் பண்ணுங்க. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல மன்னிப்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். Forgiveness is not to be earned. Forgiveness is to be preached. விசுவாசம் என்பது அறிவிக்கப்பட வேண்டும். விசுவாசம் என்பது பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்குகிறீர்கள். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தைரியமா பாருங்க, தேவ பிரசனத்துக்கு வரும்போது எபிரேயர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தைரியமாய் கிருபாசன தண்டையில் வாருங்கள். பழைய ஏற்பாட்டுல எந்த மனுஷனும் தைரியமா தேவ பிரசனத்துக்கு வரவே மாட்டான், வர முடியாது. ஏன்னா வந்து நின்னாலே அவன் நினைவுக்கு வரலாம் குற்ற உணர்வு தான். பாவி என்கிற மனநிலையில வர்றப்பே ஆட்டை கொண்டு வரானா அவன் என்ன மனநிலையில் வருவான்னு யோசிச்சு பாரு. உன் பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டை என்ன பண்ணுவா, கொண்டு வா. அப்ப நீ வரும்போது எதுக்கு ரெடியா வரனா? நான் ஒரு பாவின்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் கொண்டு வர. ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஒரு பாவின்னு டிக்ளேர் பண்ணிட்டு கொண்டு வந்து நிறுத்துற. அப்போ தேவ பிரசனத்துக்கு வரும்போதெல்லாம் நீதிமான்னு உணரல, நீ பாவின்னு உணர்ந்து வர. ஒரு ஆட்டை கொண்டு வந்து என் பாவத்துக்கு பதிலாக இந்த ஆட்டை நான் பலி செலுத்துறேன்னு கொண்டு வந்து கொடுக்குற. ஆனால் நமக்காக ஒரே தரம் பலியான இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அதைத்தான் யோவான் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இயேசு ஒரே தரம் பலியானதுனாலே இப்ப நீங்களும் நானும் கிருபாசன தண்டைக்கு எப்படி வரலாம்னு சொல்றாருன்னா, தைரியமாய் வரக்கூடவும் என்று சொல்லுகிறார். இப்ப நீ வரும்போது பயத்தோட வரக்கூடாது, குறுகி வரக்கூடாது, தலை குனிஞ்சு வரக்கூடாது. தைரியமா கிருபாசன தண்டைக்கு வா. ஏன்னா உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டா. நீ இப்ப நிரபராதியா தான் வர்றைய ஒழிய பாவியாக அவர் சமூகத்துக்கு முன்பாக வர்றதே கிடையாது. அப்ப பாவி அப்படின்ற எண்ணத்தை முதல்ல தூக்கி வெளியே போட்டு, பாவிகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாருன்னா முதல்ல நீங்க சொல்லணும், நான் பாவியே கிடையாது, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான், அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாயிருக்கிறேன். என் பாவங்களற தேவன் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார், தேவன் என்னை மன்னித்திருக்கிறார், நான் விடுதலையாயிருக்கிறேன். அங்கிருந்து தான் நம்முடைய ஜெபம். நம்முடைய ஜெபம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எப்ப கேட்கிறார் தெரியுமா? பாவிகளுடைய ஜெபம், பரிசுத்தவானுடைய ஜெபம் இல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம். பை ஃபெய்த், பை ஃபெய்த். அதே 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிங்க. யோவான் சொல்றாரு, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரா, செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், செவி கொடுக்கிறார். நான் சொல்றேன், உங்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். உங்கள் கூப்பிடுதலுக்கு தன் செவியை அடைக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் he never shuts his ears for your prayer. உங்களுடைய ஜபங்களுக்கு செவியை அடைக்கிறவரே அல்ல. என்னை நோக்கி கூப்பிடு,
அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு. ஆமென்.